மூன்றில் 2 பெரும்பான்மை இருக்கிற அரசாங்கத்தை வைத்து எங்களுடைய தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு இந்த நாட்டிலே தேவை என்றதை நாங்கள் மீண்டும் சொல்றதாக இருந்தால் எங்களுடைய மக்கள் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தந்தால் மாத்திரம்தான் சொல்ல முடியும். இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு வாக்கு போட்டால் மாத்திரம்தான் அந்த அங்கீகாரம் எங்களுக்கு மீண்டும் கிடைக்கும். எந்த அதிகாரமும் இடத்துல இல்லை. அதனால் அதிகாரத்தை கேட்டுத்தான் இடத்துல மண்டாடுகின்றார். சென்ற முறை செய்த தவறை இம்முறை செய்து விடாதீர்கள். செய்தீர்களால் இந்த பகுதியிலே பிரதேச சபைக்கு கூட ஒரு அதிகாரமற்ற ஒரு மகனை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். வெறுமனே வேலை செய்ய முடியாத வெங்காயங்களை நீங்கள் பிரதேச சபைக்கு அனுப்ப போகின்றீர்களா? ஆனால் நிச்சயமா எனக்கு தெரியும் அந்த வெங்காயங்களால் வெல்ல முடியாது. நாங்கள் எந்த வகையிலையும் நாங்கள் மக்களை கைவிட போவதில்லை. அது இந்த அரசாங்கம் இப்பதான் வந்திருக்குது. நாங்கள் படிப்படியாக மக்களுக்கு காணி பிரச்சனைகள் நாங்கள் தீர்த்து கொண்டு வருகின்றோம். சுயலாபம் கருதி தான் அரசியல் நிறைய பேர் ஈடுபட்டோம். நீங்க அப்படி இல்லை. ஒரு நிர்வாக கட்டமைப்பு ஒன்று உலகம் இருந்த பழக்கமா என்று சொன்னால் எல்லா விஷயத்தையும் அரசியலாக்கி ஒரு ஆர்ப்பாட்டம் எடுக்கிறது அளவுக்கு பிரச்சனை தீர்க்கப்பட போவதில்லை. ஆர்ப்பாட்டம் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. அரசாங்கத்துக்கு சொல்லி 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 அரசாங்கம் கேட்காட்டிக்கு பரவாயில்லை. ஆனால் இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. இந்த அரசாங்கம் மக்களுடைய பிரச்சனைகளை குறைகளை அடிமட்ட முறையில தேடி போய் இந்த குறைகளை தீர்ப்பதற்கான வேலை திட்டங்களை நாங்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம்.